எனக்கு அந்த படத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச முதல் விஷயம் அந்த படத்துடைய கதை, திரைக்கதை ரெண்டுமே. இதை ஸ்டான்லி குப்ரிக்கும் சரி, ஆர்தர் சி கிளார்க் அப்படிங்கிற நபரும் சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எழுதியிருக்காங்க. ஆனால் டைரக்ட் பண்ணது ஸ்டான்லி குப்ரிக் மட்டும்தான். ஆனால் அந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்னை உண்மையாகவே திகைக்க வைத்த, பிரமிக்க வைத்த ஒரு படம் அது அப்படின்னு நான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, அந்த படம் எடுக்கப்பட்டது 1968. 1968 அந்த படத்தில் காமிக்கப்பட்ட காட்சிகள் இன்னைக்கு 2020 எடுக்கிற சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் இருக்கும். அதை எப்படி ஸ்டான்லி குப்ரிக் பண்ணார் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கும் பல பேருக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரு படம் இது. புரிதல்லையும் சரி, இந்த படத்தை எப்படி அவங்க காட்சிப்படுத்தினாங்க அப்படிங்கிற விதங்கள்லையும் சரி. உதாரணத்துக்கு முதல்ல இந்த படத்தை பற்றி நம்ம பேசும்போது இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைன் எடுத்துக்கோங்க. இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக செட்டு தான். ஒரு விஷயங்களையும் அவுட் அண்ட் அவுட் விளையாடி இருப்பாங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு. அதுவும் குறிப்பாக இந்த படத்துடைய காட்சிகளில் அவங்க அந்த ஸ்பேஸ் கிராஃப்டுக்குள்ளே இருக்கிற காட்சிகளாக அவங்க அமைச்சது, அவங்க போட்ட செட்டு எல்லாம் பிரமிப்பின் உச்சி. இந்த படம் பாருங்கள், பார்க்கும்போது உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். இப்படி செட்டெல்லாம் 1968 எப்படி பஸ் போட்டாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இதில் இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த படம் நிலாவுக்கெல்லாம் போகிற மாதிரி பல காட்சிகள் இந்த படத்தில் இருக்குது. ஆனால் உண்மையாக நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவுக்கு போனதே 1969 தான். இந்த படம் 1968 ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நிலாவுக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் போய் இறங்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த படத்துடைய கம்ப்ளீட் செட்டு போட்டு ஷூட்லாம் பண்ணி படத்தெல்லாம் ரிலீஸே பண்ணிட்டாங்க அவங்க. ஆனால் அதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவுக்கு போனதே ஒரு போங்கடிக்கிற கதை தான். அது உண்மையே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பேச்சு போயிட்டு இருக்கு. அதுக்கு எக்கச்சக்கமான ப்ரூஃப்ஸும் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதில் இருக்கிறதுலே சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவுக்கு போனதுங்கிறது ஒரு கதை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும், அந்த கதையை ஷூட் பண்ணி கொடுத்து இதுதான் நிலாவில் எங்கள் ஆளுங்க கால் வச்சு நடந்தது அப்படின்னு சொல்லி நாசா ரிலீஸ் பண்ண அந்த படங்கள், அந்த வீடியோக்கள் எல்லாமே ஸ்டான்லி குப்ரிக் தான் இங்கே காட்சிப்படுத்தி கடைசியாக எடுத்து கொடுத்தார் அப்படிங்கிறது கூகுள்லேயே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த காட்சியெல்லாம் எங்கே எடுத்தார் தெரியுமா? இந்த படத்துக்கு இவங்க போட்ட செட்டில் அந்த லூனார் சர்ஃபேஸு கீழே 40 அடிக்கு கீழே ஒரு மோனலித்து கிடைச்சதாக ஒரு ஷாட் ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு டன் கணக்கில் மணலை வாங்கி ஒரு பெரிய ஏரியாவில் கொட்டி அந்த மொத்த மணலுக்கும் வெள்ளை கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்காப்புல ஸ்டான்லி குப்ரிக். யோசிச்சு பாருங்க மூளையை. அப்பயே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டத்தை பண்ணியிருக்காரு. அந்த செட்டில் தான் இவங்க நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவுக்கு போய் இறங்கினதாக ஷூட் பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. ஸ்டான்லி குப்ரிக் தான் அந்த படத்தை எடுத்த மாதிரியே இந்த விஷயத்தையும், நீல் ஆம்ஸ்ட்ராங் குரூப் போய் இறங்கின மாதிரி இந்த விஷயத்தையும் ஷூட் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. நீ கூகுள் பண்ணி பாருங்கள், அது பெரிய சுவாரஸ்யமான கதை. ஏன்னா அப்படி உண்மைக்கு ஒரு உண்மையாக நடந்த ஒரு கதையவே இந்த படத்தில் போட்ட செட்டை வச்சு எடுக்கிற அளவுக்கு இந்த படத்துடைய ஒர்க்கு அவ்வளோ ஆதன்டிக்காக இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்கள், இது படம் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் தாண்டி இந்த படத்தில் நான் சொன்ன மாதிரி ஸ்பேஸ் கிராஃப்ட், அதனுடைய இன்டீரியர் விஷயங்கள் எல்லாம் அவர் திங்க் பண்ண விதம், டிசைன் பண்ண விதம், அதை ஃபைனலாக எக்ஸிக்யூட் பண்ணலாம் வேறு லெவல். அது அதெல்லாம் தொட்டு கூட முடியாது இன்றைக்கும் எந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும். இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் அவருடைய திங்கிங்கை நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். இந்த படத்தில் 2 சயின்டிஸ்ட்டு சாப்பிடும்போது பக்கத்தில் டேப் வச்சு அதில் ஒரு விஷயம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கோம், ஒரு வீடியோ. அதை பார்த்துக்கிட்டே 2 பேரும் சாப்பிட்றதாக ஒரு காட்சி அமைப்பு ஒன்று இருக்குது. எப்போ? 1968 டேப் இந்த டேப்லெட்டுங்கிற ஒரு விஷயம் நிறைய கம்பெனியுடைய ஆப்பிள் டேப்லெட்லாம் வருது இல்லையா, இந்த மாதிரி டேப்லெட்டுங்கிற விஷயம் வெளியே வந்ததே 2000க்கு அப்புறம் தான். இன்னும் சொல்ல போனால் 2005க்கு அப்புறம் தான். ஆனால் 1968 அந்த டேப்லெட்டை அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி காட்சிப்படுத்தியிருப்பார் ஸ்டான்லி குப்ரிக். அப்போ எவ்வளவு அஹெட்டாக அவர் திங்க் பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த டேப்லெட் மட்டும் கிடையாது, அங்கே நிறைய எல்சிடி எல்இடி ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி சில காட்சி அமைப்புகள்லாம் இருக்கும் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே. அந்த மாதிரி காட்சி அமைப்பெல்லாம் இருக்கட்டும், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்னு சொல்லி ஒன்று HAL 9000 ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் ஒன்று காமிக்கிறாங்கல்ல, அதை காமிச்ச விதமாகட்டும், இது எல்லாமே 1960களெல்லாம் கம்ப்யூட்டருங்கிறது அதனுடைய சிபியுங்கிறது ஒரு ரூம் சைஸுக்கு இருக்கும். ஆனால் அதை எந்த அளவுக்கு பிரமிக்கத்தக்க வகையில் இந்த ஸ்டான்லி குப்ரிக் இந்த படத்தில் காமிச்சிருப்பாருன்னு பாருங்கள். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்க்ரீனில் கொண்டு வந்த நபர் அவர். அந்தளவுக்கு தத்ரூபமாக யோசிச்சிருப்பாருன்னு தான் சொல்லணும். 2வது விஷயம், இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி. இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி அப்படி கிறிஸ்டல் கிளியராக அவர் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் இவங்க என்ன தான் சொல்ல வந்தாங்க, எப்படிங்க இவ்வளோ அழகழகாக இருக்குது ஷார்ட்ஸு, ஆனால் அதெல்லாம் வச்சு என்ன டிஃபைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே ஆடியன்ஸுக்கு புரியாது. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய ஆரம்பத்தில் முதல் 25 நிமிஷத்துக்கு வெறும் டைலாகே இருக்காது, வெறும் காட்சிகள் மட்டும்தான். அந்த முதல் 25 நிமிஷம் எக்கச்சக்கமான வைட் ஆங்கிள் ஷாட், எடுத்தாலே வச்சாலே அது வைட் ஆங்கிள் ஷாட் தான், அந்த மாதிரி ஷார்ட்ஸு. ஆனால் அதுக்குள்ளே எக்கச்சக்கமான ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்குடாம்டோய்.
இதெல்லாம் பார்த்தா தான் நமக்கு தெரியும். இதுக்கப்புறம் நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 2-3 நாள் நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணால் மட்டும்தான் அந்த படத்தில் என்னதான் சொல்ல வந்திருக்காங்கிறதே நமக்கு புரியும். அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரேம்லையும் பல விஷயங்களை ஹிடன் டீட்டெயில்ஸாக வச்சு தான் அந்த படத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு பலன்னு தெரிகிற பல விஷயங்கள் தான் தெரியுதே தவிர அவர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க ஒழிச்சு வச்சு சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பாதி படம் பார்க்கும்போது புரிய மாட்டேங்குது. அதான் உண்மை. அந்த அளவுக்கு மிரட்சியான ஒரு சினிமாட்டோகிராஃபி அவ்வளவு கலர்ஃபுல்லாக தட்டி தூக்கியிருக்காங்க. மூணாவது, இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் 1968 இப்படி ஒரு விஎஃப்எக்ஸ் பாஸ் இப்போ எடுக்கிறாங்க நம்ம ஆளுங்க விஎஃப்எக்ஸ் போய் படத்தை பாருங்க. 1968 இப்படி தெல்ல தெளிவாக பிசுரடிக்காத ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ண முடியுமா? வாய்ப்பே கிடையாது. நான் பெட் கட்டுவேன். அந்த அளவுக்கு நம்மளை மிரட்சிக்குள்ளாக்குற அளவுக்கு ஒரு விஎஃப்எக்ஸ் அந்த அளவுக்கு பிச்சு படம் எடுத்திருக்காங்க விஎஃப்எக்ஸ் டீமுடைய ஒர்க்கு. ஒரு விஷயமாகட்டும், இவங்க ஸ்பேஸ் சம்பந்தப்பட்ட காட்சிகள் ஒன்னொன்னாகட்டும், ஆர்பிட்ல ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை சுத்துறது, இது வந்து எர்த்துடைய ஆர்பிட்ல சுத்துறதா இருக்கட்டும், ஜூபிட்டருடைய ஆர்பிட்ல சுத்துறதா இருக்கட்டும், ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அந்த பெரிய ஸ்பேஸ் கிராஃப்டுக்குள்ள இருந்து சின்ன ஸ்பேஸ் கிராஃப்ட் வெளியே வந்துட்டு உள்ள போற விஷயங்கள் ஆகட்டும், பல விஷயங்கள் இதெல்லாம் எப்படி அவங்க பிக்சரைஸ் பண்ணாங்க, எந்த மாதிரி விஎஃப்எக்ஸ்லாம் அவங்க கொண்டு வந்தாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அந்த அளவுக்கு தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஒர்க்கை. நாலாவது, இந்த படத்துடைய சவுண்ட் டிசைனிங், அதையும் நீங்க சொல்லியே ஆகணும். சவுண்ட் டிசைனிங் இந்த படத்துடைய ஹார்ட்னு நான் சொல்லுவேன். இந்த படத்துல பல இடங்கள்ல எதுக்காக இந்த சத்தம் எதுக்காக இங்க வருது, ஏன்னா அந்த படம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, 2 மணி நேரம் 26 நிமிஷம் படம். இதுல உண்மையாக படத்துல வெறும் 40 நிமிஷம் தான் டைலாக். 1 மணி நேரம் 50 நிமிஷம், 1 மணி நேரம் 44 நிமிஷத்துக்கு டைலாக்கே கிடையாது. அப்படியே மியூட்ல படம் ஒண்ணா எப்படி இருக்கும் அப்படி ஓடும். ஆனா சவுண்ட் டிசைனிங் மட்டும் பின்னாடி இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்குமே நீங்க கண்டிப்பாக சொல்லணும். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அவங்க மட்டும் அள்ளி தெளிச்சிருப்பாங்க. சத்தமே இல்லாத, டைலாக்கே இல்லாத அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்ல மட்டுமே தூக்கி எலிவேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனா நான் சொன்ன மாதிரி மியூசிக்ல கூட பல விஷயங்களை அவங்க கன்வே பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படம் முதல் தடவை பிரீமியர் ஷோ போட்டப்ப கிட்டத்தட்ட 240 பேருக்கு மேல ரிவ்யூவர்ஸ் எல்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க, கிரிட்டிக்ஸ் எல்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க. என்னங்க படம், அது ஒரு அளவுமே புரியல அப்படின்ட்டு போயிட்டாங்க. இதான் உண்மை. ஆனா இந்த படத்துடைய கோ ரைட்டரான ஆர்தர் சி கிளார்க் இருக்குல்ல, அவர் சொல்லியிருக்காரு, சார் எப்போ உங்க புரியல அப்படின்னு சொல்லிட்டாங்களோ அப்பதான் நாங்க ஜெயிச்சோம் அப்படின்னு நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. நம்ம ஆளு யோசிச்சு பாருங்க. ஸோ ஹிடன் டீடைல்ஸ் படங்கள் எடுக்கிறவர்களின் தலைவன் நம்மளுடைய ஸ்டான்லி கூப்ரிக் தான். அப்படி ஒரு படம் இது. இதுக்கு அடுத்து பர்ஃபார்ம் பண்ண எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸையும் சொல்லணும். படத்துல வந்து ரொம்ப கம்மியான நடிகர்கள் தான். பட் இருந்தாலும் பிரச்சனை என்ன அப்படின்னா, ஸ்டான்லி கூப்ரிக் கிட்ட நடிக்கிறதுக்கு ஒரு திறமையே வேணும். அவர் பொதுவாக எவ்வளவு தலை சிறந்த நடிகனாக இருந்து நீங்க நடிச்சாலுமே அவர் ஒரு ஷாட்டையும் 100 தடவை 200 தடவை டேக்கு போகிற ஒரு டேரக்டர். இது எல்லாத்துக்குமே தெரியும். கிளின்ட் ஈஸ்ட்வுட் எப்பயுமே முதல் டேக்லயே ஓகே பண்ணி எடுக்கிற ஒரு டேரக்டர். இது ஹாலிவுட்டுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அப்பதான் ரியலா அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு, ஆர்டிபிஷியலா எதுவுமே வராது, டக்குன்னு என்ன பேசுறோமோ அதை அப்படியே கேப்சர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாரான் கிளின்ட் ஈஸ்ட்வுட். அதுக்கு அப்படியே உல்டா நம்மால் ஸ்டான்லி கூப்ரிக்கு ஒரு ஷாட்டும் 50 தடவை 60 தடவை 100 தடவை போகுமான்னு டேக்கு. ஸோ நடிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு இவர்கிட்ட. அதை அந்த அளவுக்கு அற்புதமாக எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயம் இங்கே நான் கிளியராக சொல்லிடுறேன். சார் இவ்வளவு பேசிட்டீங்களே, எக்கச்சக்கமாக பெருமைப்படுத்திட்டீங்க சார், படம் அப்படியே தர லெவலில் பயங்கரமாக இருக்குமோ அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. 1968 இப்படி டெக்னிக்கலி சவுண்டான ஒரு படத்தை எந்த கும்பனாலையும் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான ஒரு படம் இது. ஆனால் இந்த படம் நீங்க ஒரு படமாக உட்கார்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே உங்களுக்கு புரியாது. இவர் என்னதான் சொல்ல வர்றாரு பாஸ், 2 மணி நேரம் 20 நிமிஷம், 2 மணி நேரத்துக்கு மேலே ஓடி போச்சு, இது வரைக்கும் ஒன்றுமே புரியல, என்னதான் சொல்ல வர்றாங்க முடிவா அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். அதனால டெக்னிக்கலி ஒரு சவுண்டான படம் எப்படியெல்லாம் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் அப்படின்னு பார்க்குற ஆசை இருக்கவங்க மட்டும் இந்த படத்தை போய் பாருங்க. மற்றபடி இந்த படம்